பராசக்தி மூலம் பாரெங்கும் புகழ் பெற்றிருந்தார் கலைஞர். மார்ச் 1, 1953 திருவாரூர் முத்துவேலர் கருணாநிதிக்கும் தயாளு அம்மையருக்கும் இரண்டாவது மகனாய் பிறந்தார். ஐயா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாதுரை இருவரையும் நினைவு கூறும் வண்ணம் கலைஞர் தன் ஆசை மகனுக்கு வைத்த பெயர் ஐயாதுரை. அடுத்த 5ஆம் நாள் சோவியத் ரஷ்யாவின் தலைவரான ஜோசப் ஸ்டாலின் மறைந்தார். அவரது நினைவாகவும் தன் மகனுக்கு ஸ்டாலின் என்று இன்னும் ஒரு பெயரையும் சூட்டினார் கலைஞர். 1960களில் திமுக இளைஞர் அமைப்பு என்கிற அமைப்பொன்றை உருவாக்கி சென்னை கோபாலபுரத்தில் திமுக கொடியேற்றி உதயசூரியனை நெஞ்சில் சுமந்து வாழ்ந்த அந்த இளைஞனுக்கு கழகத்தில் கொடுக்கப்பட்ட முதல் பொறுப்பு 1000 விளக்கு பகுதி பிரதிநிதி. சென்னை மாநகரம் முழுக்க அப்போது தலைவரின் சைக்கிள் செல்லாத பகுதியே இல்லை எனலாம். 1967 அண்ணாவின் தலைமையில் அரியணை ஏறி இருந்தது திமுக. அவருடைய முழுமையான ஆட்சி திறனை மக்கள் உணரக்கூடிய அரிய வாய்ப்பை இயற்கை பறித்து கொண்டது. 1971ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அண்ணா பெற்று தந்த வெற்றியை காட்டிலும் பிரம்மாண்டமான வெற்றியை ஈட்டுக் கொடுத்தார் கலைஞர். ஒரு கட்சிக்கு 184 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது இன்று வரை தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் அசூர சாதனை. ஆட்சி கட்டிலில் இருந்தாலும் அடுக்கடுக்கான அடக்குமுறைகளை திமுக கழகம் சந்திக்க தொடங்கியது. உச்சமாக நெருக்கடி நிலை. எமர்ஜென்சிக்கு ஏவலராக திமுக ஆட்சி செயல்பட மறுத்தது காரணமாக 1976 ஜனவரி இறுதியில் திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட்டு ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டது. திமுகவின் முக்கிய தலைவர்களை எமர்ஜென்சியில் பழிவாங்க மத்திய அரசு தீர்மானித்தது. அந்த ஹிட் லிஸ்டின் முதல் பட்டியலிலேயே இடம்பெற்றார் நம் தலைவர். சென்னை மத்திய சிறைச்சாலையில் இருட்டில் நிகழ்த்தப்பட்ட காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் தலைவரின் கொள்கை உறுதியை எவ்விதத்திலும் அசைக்கவில்லை. தலைவர் மீது விழுந்த அடிகளை தன் நெஞ்சில் தாங்கினார் மேயர் சிட்டி பாபு. மிசா கொடுமைகளுக்கு சாட்சியாக உயிர் கொடையும் செய்தார். தான் அன்பு பாராட்டி மகிழ்ந்த அண்ணன் சிட்டி பாபுவின் அகால மரணமே அரசியலில் முழுமையாக ஈடுபட வேண்டியதின் அவசியத்தை நம் தலைவருக்கு உணர்த்தியது. ஓராண்டு கால கொடுஞ்சிறை வாசம். சிறை மீண்ட காலத்தில் இளைஞர்களை ஈர்க்க நாடெங்கும் பயணித்தார் தலைவர். அவர் பின்னால் திரண்ட இளைஞர்களுக்காக கழகத்தில் 1980ஆம் ஆண்டு திமுக இளைஞரணி தொடங்கப்பட்டது. இளைஞரணியின் அமைப்பாளராக ஆனார் தலைவர். துணை அமைப்பாக துவக்கப்பட்டாலும் கட்சியின் கட்டமைப்பு பாணியிலேயே மாவட்டந்தோறும் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் என இளைஞரணி ஒரு தனி அரசியல் கட்சிக்கான வலுவோடு தலைவர் தலைமையில் வளர்ந்தது. இதையடுத்து 1983 இளைஞரணியின் செயலரானார். தலைவரும் அவரது இளைஞரணி செயல் வீரர்களும் தமிழ் மண்ணின் பட்டி தொட்டி எங்கும் பயணித்து திமுக கழகத்தின் மகத்தான வெற்றியை 1989ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் உறுதி செய்தார்கள். எமர்ஜென்சி சதியில் ஆட்சியை இழந்த கழகத்தின் வனவாசம் முடிவுக்கு வந்தது. 1989ஆம் ஆண்டில்தான் முதன் முறையாக 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள் காலடி பதித்தார் நம் தலைவர். 1996 தேர்தலிலும் அதே 1000 விளக்கு பகுதியில் அபரிமிதமான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். கூடுதலாக முதன்முறையாக நேரடியாக மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராகவும் சென்னை மாநகராட்சி தேர்தலில் சாதனை படைத்தார். சென்னை மாநகர தந்தையாக இருந்த போதுதான் அரசியலில் மட்டுமல்ல நிர்வாகத்திலும் அவர் ஈடு இணையற்ற செயல் வீரர் என்பதை அனைவரும் அறிந்தார்கள். சிங்கார சென்னை என்கிற முழக்கத்தை முதலாக முழங்கியவர் அவர்தான். சுகாதாரம், பொது கட்டுமானம், பள்ளிகள் என ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தினார். சென்னை மாநகரத்தின் சாலைகள் பொலிவு பெற்றன. நகரின் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதில் பெரும் கவனம் செலுத்தினார். 9 பெரிய மேம்பாலங்களும் 49 குறும்பாலங்களும் கட்டப்பட்டன. சென்னை மாநகரில் இன்று நாம் பயணிக்கும் மேம்பாலங்களும் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்கியதும் தலைவரின் உழைப்புக்கும் தொலைநோக்கு பார்வைக்கும் சாட்சியங்கள். எனவேதான் 2006ஆம் ஆண்டு திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற போது உள்ளாட்சித்துறை அமைச்சர் பொறுப்பு அவரை தேடி வந்தது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், அண்ணா கிராமப்புற மறுமலர்ச்சி திட்டம் உள்ளிட்ட தமிழகத்தின் முகத்தையே மாற்றிய திட்டங்கள் இக்காலகட்டத்தில் நம் தலைவரின் சாதனைகள். உள்ளாட்சியின் நல்லாட்சிக்கு பரிசாக
2009ஆம் ஆண்டு தமிழகத்தின் துணை முதல்வராக பொறுப்பேற்றார். இதே காலகட்டத்தில் கட்சியிலும் பொருளாளராக நியமிக்கப்பட்டார். 2016ஆம் ஆண்டில் கலைஞர் அவர்கள் முதுமை காரணமாக உடல் நலிவுற்ற நிலையில் திமுக கழகத்தின் செயல் தலைவராகவும் உயர்ந்தார். 2018இல் திமுக கழக தலைவரான கலைஞர் மறைந்தபோது அவரை நல்லடக்கம் செய்ய மெரினாவில் இடம் தர மறுத்தது தமிழகத்தை தகுதியே இன்றி ஆண்ட பழனிசாமியின் அடிமை அரசு. கட்சி வேறுபாடின்றி எண்ணற்ற தமிழ் தலைவர்களுக்கு அரசு மரியாதையோடு இறுதிச் சடங்குகள், மணிமண்டபம், நினைவாலயங்கள் என்றெல்லாம் அமைத்த கலைஞருக்கு மெரினாவில் இடமில்லை என்றதுமே கொந்தளித்தது தமிழகம். அப்போது தலைவர் தனக்கே உரிய பாணியில் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி கலைஞருக்குரிய நீதியை பெற்று தந்தார். ஆம், நம் தளபதி தலைவராகவும் உயர்ந்தார். கலைஞர் இல்லாத திமுக முதலாக சந்தித்த தேர்தல் 2019ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தல். தலைவரின் தலைமையிலான திமுக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளை வென்று தலைவரின் தலைமை பண்பின் வலிமையை நாட்டுக்கு பறைசாற்றியது. தலைவர் இன்று அடைந்திருக்கும் உயரம் என்பது ஏதோ யானை போட்ட மாலை அல்ல. 60களில் தொடங்கி இன்று வரை தொடரும் சலிக்காத அரை நூற்றாண்டு கால உழைப்பு. தமிழ் மாநிலம் மட்டுமல்ல, இந்திய அரசியலையே தீர்மானிக்கும் அனைத்து கட்சிகளின் தேசிய தலைவர்களின் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் உரியவர் நம் தலைவர். இதோ வரவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் 234 தொகுதிகளையும் வெல்ல போகிறோம் என்கிற உறுதியை திமுகவின் தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிறார் நம் தலைவர். ஆம், அவர் உடன்பிறப்புகளின் ஒரே தலைவர், நாளைய தமிழக முதல்வர். நம் கழக தலைவரின் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்கி மகிழ்வதில் பெருமிதம் கொள்கிறது கழக இளைஞர் அணி. உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுக்கு பேர்தான் சாதி.